இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்துட்டு மாஸ்டர் ஆஃப் லாஞ்சிவிட்டி வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் ஃப்ரம் த லாங்கஸ்ட் லிவிங் பீப்புள் இன் த வேர்ல்டு. ஸோ நம்ம இக்கிகையில் பார்க்குறோம் நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு எவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க என்னென்ன விஷயத்த பண்ணி நிறைய நாள் வாழ்ந்துருக்காங்க அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேசிக்லி வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஓல்டேஜ் பீப்புள் மோஸ்ட்லி வந்து யார் வந்து நிறையா ஏஜ் ஆகியிருக்காங்களோ அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் வந்துட்டு சாரி, நான் வந்து ஷேக் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப சாரி. ஏன்னா வந்துட்டு நான் வந்து ஒழுங்காக இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஃபோன் வந்து கரெக்டாக வச்சு என்னால் பிடிக்க முடியல. ஐம் ரியலி சாரி. இப்போ வந்து நம்ம எத்தனை பேர் வந்துட்டு சூப்பர் செஞ்சுரியன்ஸாக இருக்கோம், நம்ம வருஷம் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்கன்றதை பார்க்குறோம். இந்த வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்துட்டு 1970 தான் ஆரம்பித்தாங்களாம். அதனால் நம்மளுக்கு வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பற்றி சூப்பர் செஞ்சுரியன்ஸ் இருக்காங்கள்ல, அவங்கள பற்றிலாம் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியல. நிறைய பேர் வந்துட்டு 110 இயர்ஸ் மேலேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆனால் அவங்களால வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட்லலாம் வர முடியலையா. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஜப்பானில் வந்து நிறைய நாள் வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து சூப்பர் செஞ்சுரியன்ஸ். அதே மாதிரி அவங்களோட வாழ்வு வந்து நிறைய பேர் நிறைய வருஷம் வாழ்கிற ஓல்டு பீப்புளும் வந்து ஜாஸ்தி இருக்காங்க. அதுக்கு என்னன்னா அவங்கள வந்து ஹெல்த்தியான லைஃப்பும் பர்பஸ்ஃபுல் லைஃப்பும் இருக்குது. அதனால தான் அவங்க இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பேரோட போய் இன்டர்வியூ எடுத்திருக்கோம். இந்த புக்கில் போய் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அவங்களோட நம்மளுக்கு தெரிய போகுது அவங்க வந்து எப்படி வந்து அவங்கள வந்து லைஃப்பை வந்துட்டு நிறைய நாளை வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் மிசோவா கோவா அப்படின்றவங்க வந்து 117 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து சாப்பிட்டேன், தூங்கினேன், அதுக்கப்புறமா வந்து நான் நிறைய நாள் வாழ்ந்தேன். அதே மாதிரி நம்ம வந்துட்டு அதை கற்றுக்கிட்டு ரிலாக்ஸாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எவ்வளோ நாள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 117 இயர்ஸ் ப்ளஸ் 27 டேஸ் இருந்திருக்காங்க ஜப்பானில். அவங்க வந்து ஓல்டஸ்ட் லிவிங் பர்சன் இன் த வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க என்னென்னா டாட்டர் ஆஃப் டெக்ஸ்டைல் மர்ச்சன்ட். அவங்க வந்து எப்போ பார்ன் ஆயிருக்காங்கன்னா 1898 ஸ்பெயினில் வாழ்ந்திருக்காங்க. அப்போ வந்து காலனிஸ் ஆஃப் கியூபா, அப்புறமா வந்துட்டு ஃபிலிப்பைன்ஸும் அந்த ஹவாயும் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்திருக்கப்போ அவங்க வாழ்ந்திருக்காங்க. 110 வருஷம் வரைக்கும் டிஃப்ரெண்ட் செஞ்சுரிஸில் இருந்திருக்காங்க. ஆனால் 110 வயசு வரைக்கும் அவங்க வந்து அன்அசிஸ்டடாக இருந்திருக்காங்க. அவங்களோட மெயின் திங்கே என்னென்னா செல்ஃப் கேர் ரொட்டீன் என்னென்னா சாப்பிட்றது, சுஷியை சாப்பிட்றது, தூங்குறது, அவ்வளோதான். அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு வேறு எதுவுமே கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன கொஷின் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன், லாங் டைம் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 112 இயர்ஸில் வந்துட்டு 110 வயசு வரைக்கும் தானாகவே அசிஸ்டண்ட் இல்லாமல் இருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு அதுக்கப்புறமா ஓல்டஸ்ட் மென் அப்புறம் இந்த வேர்ல்டு வந்துட்டு யங்கர் தென் 57 இயர்ஸ் உமன். ஓல்டஸ்ட் மென் வந்துட்டு யங்கர் தென் 57 இயர்ஸ் மாதிரி இருக்காராம் இன்னொருத்தர் வந்து பார்த்தோன்னா. அதுக்கப்புறம் வந்து மரியா கேபிலோவா 116 இயர்ஸ் வரைக்கும் இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து இவ்வளோ வருஷம் வாழ்ந்ததுக்கு அவங்க வந்து மீட்டே சாப்பிடாதது தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம். அவங்க வந்து 1889 பார்ன் ஆயிருக்காங்க. ஆனால் 2006 நிமோனியானால் செத்துருக்காங்க. அவங்களும் வந்து கின்னஸ் ரெக்கார்டில் ஓல்டஸ்ட் பர்சனில் இருக்காங்க. அவங்க மொத்தம் வாழ்ந்த நாட்கள் வந்துட்டு 116 இயர்ஸும் 347 டேஸ் ஓல்டில் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்காங்க. 3 வந்து பேர குழந்தைகள், 12 பேர குழந்தைகள் இருக்காங்க. 20 வந்து பேரனோட அதுதான் 7 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்னென்னா, அவங்கள வந்து இன்டர்வியூ எடுக்கிறப்போ வந்துட்டு 107 வயசு. அப்போ வந்து அவங்க மெமரிஸை வந்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கடவுள் வந்து எனக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் வந்து போயிட்டுருக்கேன். நான் வந்து ரொம்ப நிறையா வாழ்ந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஆண்டோனியா கேப்லோவா. அவங்க வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்பு. ஆனால் அவங்க வந்து 84 வயசில் செத்துட்டாங்க. நான் 2 குழந்தைங்க வச்சுருக்கேன். 2 பொண் குழந்தைங்க, ஒரு பையன் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கிராண்ட் சில்ட்ரன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் என்னென்னா, அவங்க லவ் டான்ஸிங்காக. அவங்க வந்து ரொம்பவுமே டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்களாம். ஸோ அவங்கவுங்க ஒரு விஷயத்துலையும் அவங்க ஒரு பர்பஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பர்பஸை வச்சு தான் நிறைய நாள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம இந்த புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வந்து அவங்க சீக்ரெட் ஆஃப் லாங் லைஃப் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து மீட்டே சாப்பிட்டது கிடையாது. அண்ட் எப்போவுமே நான் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பேன். என்னோடய பேஷனே வந்து டான்ஸ் ஆடுறது தான். அதை வச்சுட்டு தான் நான் வந்து என்னோடய ஹாப்பினஸ்ஸை கொண்டு வந்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இன்னொருத்தங்க வந்து என்னன்னா, ஜியான் கேல்மெட் அப்படின்றவங்க எவ்வளோ நாள் வாழ்ந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அவங்க 122 இயர்ஸ் வாழ்ந்திருக்காங்க. எல்லாரோடையும் ஜாஸ்தி அவங்க தான் இருந்திருக்காங்க. ஷி இஸ் பார்ன் இன் ஏர்லிஸ், பிரான்ஸ் இன் February 1875ல வாழ்ந்திருக்காங்க. அவங்க இறந்த வந்து 1997ல அவங்க இறந்துருக்காங்க. 122 இயர்ஸ் வாழ்ந்திருக்காங்க. இவங்க ஏஜ் வந்துட்டு வெரிஃபை பண்ணியிருக்காங்க ஹிஸ்ட்ரி வச்சு தான். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து எல்லா எல்லா டைமும் நான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் பர்த்டே. நான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கேன். அவங்க வந்து நேச்சுரல் காசஸ் தான் எண்ட் ஆஃப் த லைஃப்ல சேர்த்துருக்காங்க. அவங்க வந்து 100 வயசு வரைக்கும் பைசைக்கிள் ரைட் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் 110 வயசு வரைக்கும் அவங்க வந்து நர்சிங் ஹோம்ல இருக்கிறப்பயும் வந்துட்டு சின்ன அபார்ட்மெண்ட்ல ஆக்சிடென்ட்லாம் ஃபயர் ஆனப்பயும் வந்து அதுலேருந்து தப்பிக்க முடிஞ்சிச்சு. அவங்க வந்து 120 வயசு வரைக்கும் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு கேட்ராக்ட் வந்த உடனே தான் அவங்கனால வந்து கைக்கும், வாய்க்கும், லிப்ஸுக்கும் வந்துட்டு கோஆர்டினேஷன் இல்ல அப்படின்றதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து விட்டாங்க. அவங்களோட மெயின் ஹாப்பினஸ் என்னன்னா, சென்ஸ் ஆஃப் ஹியூமரா. அவங்க ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமரா ஹாப்பியா வச்சிருந்திருப்பாங்களாம். எதுக்குமே வந்துட்டு அவங்க ஃபீல் பேட் பண்ண மாட்டாங்களாம். ரொம்ப கஷ்டம் அப்படின்றப்பயும் அவங்க கடைசியில 120த் பர்த்டேக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்களாம். 120வது பர்த்டே 122 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ 120ல வந்து அவங்க பேசியிருக்காங்க இன்டர்வியூல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னால கிளியரா பார்க்க முடியல. என்னால வந்துட்டு கிளியரா கேட்க முடியல. பட் ஆனாலும் என்னால வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் எல்லாமே எனக்கு வந்து ஃபைன் தான். எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க எவ்வளோ இதில கூட அவங்க வந்து எல்லாமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வால்டர் பியூனிங் 114 இயர்ஸ். இஃப் யூ கீப் யுவர் மைண்ட் அண்ட் பாடி பிஸி, யூ வில் பி அரவுண்ட் அ லாங் டைம். ஸோ நம்ம மைண்டையும் பாடியும் நம்ம பிஸியாக வச்சுக்கிட்டா நிறையா வருஷம் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து மினோஸ்டா அப்படின்ற ஊரில் வந்து 1896ல பிறந்திருக்காரு. அப்போ அவர் வந்துட்டு மொந்தோனா அப்படின்ற இடத்துல வந்து 2011ல இறந்துட்டார். அப்புறம் அவருக்கு வந்து 2 ஒய்ஃபு, அதுக்கப்புறம் 50 இயர்ஸ் கேரியர் போயிட்டு இருந்துச்சு ரயில் ரோட்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா 83 இயர்ஸில் அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா லிவிங் வந்துட்டு மோன்டானால வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்புறமா வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து எப்போவுமே வந்து சாகிற வரைக்கும் சாவை பற்றியே நினச்சது கிடையாதாம். நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்காராம். அந்த இன்டர்வியூலலாம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து அவரோட ஈட்டிங் ஹேபிட் வந்து 2 மீல்ஸ் பெர் டே 2 டைம் தான் சாப்பிடுவாராம். அவர்னால முடிஞ்ச வரைக்கும் அவர் வேலை பார்ப்பாராம். எல்லா மைண்டையும் பாடியுமே வந்துட்டு எப்போவுமே வேலை பிஸியாகவே வச்சுக்குவாராம். அப்புறம் 112வது பர்த்டேல அவர் சொல்லியிருக்காரு, நம்ம வந்து லாங் டைம் இங்கே இருக்க போகிறோன்னா அதுக்கு வந்து என்னென்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம மைண்டையும் பாடியும் வந்துட்டு நம்ம வந்து பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹெல்பிங் அதர்ஸ் வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜியா. ஆனா வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அவருக்கு சாவுனால பயமே கிடையாதாம். சாகணும் அப்படின்ற விஷயத்த அவர் வந்து எப்பயோ ஒரு நாள் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம். வாழ்கிறவங்க எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போகிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு அவர் பாட்டுன்னு ஜாலியாக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அப்படின்றவங்க 111 வருஷம் இருந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்களா, நான் இன்னும் சாகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க 111 வயசுலேயும். ஐ ஜஸ்ட் ஹேவின் டைட் எட்டுன்னு தான் அவர் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாராம். அதை சொல்லியே நிறைய வருஷம் வாழ்ந்திருக்காரு அவர். அதுக்கப்புறம் இக்கிகை ஆர்டிஸ்ட். நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க வந்துட்டு ரிட்டையர் ஆனதுக்கப்புறமே வந்து அவங்க ஆர்டிஸ்ட் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களாம். அப்படி பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்துட்டு நிறைய நாள் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 70 வயசுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு அவர் கண்டுபிடிக்காதவர் வந்துட்டு 73 வயசுக்கு அப்புறமா வந்துட்டு அவர் வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இதுதான் இக்கிகைன்னு கண்டுபிடிச்சி. ஸோ அதனால் அவர் வந்து நிறைய நாள் வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆக்டர் கிறிஸ்டோபர் பிளம்பர் வந்துட்டு இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு 86 இயர்ஸ்லேயும். அவர் வந்து டார்க் டிசைர் ப்ரொஃபஷனில் வந்து இது பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. எப்போவுமே ரிட்டையர்ட் ஆகாமல் மைண்டையும் பாடியும் பிஸியாக வச்சுக்கிட்டா நம்ம நிறைய நாள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நெக்ஸ்ட் திங் என்ன வரும், ஒரு பெயிண்டர் வந்து சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து ஏஜ் வந்து 89 அப்பயும் வந்து சொல்லியிருக்காரு, நான் பெயிண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மியூசியம் ஆர்ட்டெல்லாம் இன்னும் பெயிண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நான் வந்துட்டு இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட் திங் என்ன வரும்னு சொல்லிட்டு. அப்புறம் நெவர் ஸ்டாப் லேர்னிங் சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு எவ்வளோ க்ரோ ஆனாலுமே நம்ம படிக்கிறத மட்டும் விடக்கூடாது, எப்பயுமே படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படித்து புது புது ஸ்கில்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அதுலேயே பிஸி ஆகிடுவோம். அதை வச்சியும் நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். நம்ம வந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க, நம்ம வெயின்ஸ் எல்லாம் டிஸார்டர் ஆகி நம்மளால் வந்து புக்கே கைப்பிடிக்க முடியல அப்படின்ற வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறமா அதனால் மைண்ட் எக்ஸாஸ்ட் ஆகி ஃப்ரீயர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ட்ரீம்லாம் ரிக்ரெட் பண்ணுற வரைக்கும் நம்ம படிச்சுட்டே இருக்கோம். ஸோ நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் படிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லவ்வை வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் ஷார்ட் அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து என்னென்னா நம்ம வந்துட்டு எங்கேருந்து வந்திருக்கோம், எங்கே நம்ம போக போகிறோம் அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் நம்ம வந்து இருக்கிற டைமை வந்துட்டு ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வேலைகளை நம்ம செய்யணும். நம்ம பர்பஸானுக்கான லைஃப்பை வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாலே நம்ம லாஞ்சிட்டிவிட்டி நிறையா ஜாஸ்தி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு லாஸ்ட் வந்து லாஞ்சிட்டிவிட்டி இன் ஜப்பான். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ரெகுலர் செக்கப்ஸ்க்கு வந்து டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ணோம். அப்போ வந்து லாஞ்சிட்டிவிட்டி இன் ஜப்பான் வந்து என்னென்னா கல்ச்சரோடு சேர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டியாக வந்து ஜப்பனீஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆக்டிவாக இருக்கிறதையும், அப்புறமா வந்துட்டு செக்கப் போகிறதையும், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாப்பிட்றதையுமே வந்து இவங்க சீக்ரெட் டு த லாங் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிஸியாக இருந்தாலே போதும். அந்த இக்கிகைக்கான ஹாரிசோனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் த்ரூ அவுட் லைஃப்பை. நம்மளை ஒன்று புஷ் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அந்த பியூட்டியான திங்ஸும் அந்த யூட்டிலிட்டி ஆஃப் கம்யூனிட்டி வந்து நம்மளுக்காக தான். ஸோ நம்மளை ஒன்று புஷ் பண்ணி நம்ம இந்த ஒரு வேலையை பண்ணுறோம் அப்படின்றப்ப வந்துட்டு நம்ம இக்கிகையில் நம்ம போயிட்டுருப்போம். அப்போ வந்து நம்ம லைஃபோட லாஞ்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டுடே. நாளைக்கான டாபிக் வந்து என்னென்னா நாளைக்கான டாபிக் வந்து என்னென்னா நம்ம 6th சாப்டருக்கு போயிடும். அது வந்து லெசன்ஸ் ஃப்ரம் ஜாப்பனீஸ் சென்ச்சுரியன்ஸ். ஸோ இவங்க என்னென்ன லெசன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.